ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நினைக்கிற காரியம் தடை இல்லாம நடக்கக்கூடிய மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர கீழே காண பெல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்குமே ஒரு லட்சியங்கள் இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும். அப்ப உண்மையான ஆசைகள், அப்ப அதுக்கு வேண்டி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா அதுல ஒருபாடு தடைகள் வரும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில நான் போகாத வேலையே இல்லை, ஆனா ஒரு வேலையிலையும் எனக்கு மேன்மை இல்லை அப்படி சொல்லுவாங்க, சங்கடமா சொல்லுவாங்க. அது அவங்களோட தப்பு கிடையாது. அது ஜாதகத்துல வர பிரச்சனையா இருக்கலாம், கஷ்டகால சமயமா இருக்கலாம். அதுதான் இந்த பிரச்சனைகள் வருது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நல்ல திறமை இருக்கும், அந்த திறமை வெளிலோகத்துக்கு தெரியாது, இல்லைன்னா மூடி வச்சு போகுது. அவங்களுக்கு அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளே கிடைக்காம போகுது. அப்ப அதனால அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்போ நீங்க உண்மையான நம்பிக்கையா இந்த மந்திரம் சொல்லி நீங்க அந்த காரியத்துல நீங்க இறங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையா நீங்க பண்ணனா போட்டோம். இந்த மந்திரம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 10,008 முறை நீங்க ஜெபிக்கணும். 10,008 முறை நீங்க இந்த மந்திரம் ஜெபிச்சு ஒரே ஆசை, இந்த ஆசை சரியாகணும்னு நீங்க வழிபாடு பண்ணி வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைக்கிற காரியம் உண்மையான காரியம், அதுக்கு வேண்டி நீங்க நினைச்சா மட்டும் போறாது, அதுக்கு வேண்டி நீங்க ஒர்க் பண்ணணும். சரிங்களா? நீங்க அந்த காரியம் செய்துட்டு அதுக்கு வேண்ட தடைகளை மாற்றக்கூடிய மந்திரம் தான் இது. இல்ல நம்ம ஒன்றும் பண்ணாம இந்த காரியம் நடக்கணும்னா அது நடக்காது. நீங்க காரியங்கள் நீங்க பண்ணுங்க, அந்த தடை மாறி கடவுளோட அனுகிரகத்தால உங்களுக்கு அந்த வெற்றி நீங்க அடையலாம். அப்ப அதுக்கான மந்திரம் தான் நான் இப்போ சொல்ல போறேன். அப்போ நம்ம வீட்டில் உள்ள ஒரு கிருஷ்ண பகவானுடைய போட்டோ, இல்லைன்னா சிலை, விக்கிரகம், இப்படி ஏதோ ஆகிட்டோம், அந்த போட்டோத்து முன்னாலேயோ அந்த விக்கிரகத்து முன்னாலேயோ நம்மளோட தேவை என்னங்கிறத நம்ம எழுதணும். அப்ப எனக்கு இப்ப தொழில், நான் பண்ற தொழில எனக்கு மேன்மை வேணும் ஆனா அப்படி எழுதலாம். இல்லைன்னா நான் இந்த ஃபீல்டுல நான் வெற்றி அடைய ஆசைப்படுகிறேன் அப்படி எழுதி ஒரு பேப்பர் துண்டுல எழுதி அந்த தேவதையோட அங்க நம்ம சுருட்டி வச்சுக்கிறது. சுருட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொஞ்சம் துளசி எடுத்துக்கணும். துளசி எடுத்து அந்த துளசியை முக்கி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 54 தடவை சொல்லி சொல்லி ஒரு 1008 ஆக்கணும். நீங்க 1008ல 10,008 ஆக்கணும். ஆனா நீங்க 1008 ஆக்கும் முறைக்குமே உங்களுக்கு அந்த காரியம் வெற்றியா கிடைக்கும். ஆனா நீங்க 10,008 முறை நீங்க பண்ணிக்கோங்க. 10,008 தான் இதோட கணக்கு. இது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்கள் கிடைக்கும். 1008லயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா நீங்க 10,008 பண்ணுங்க. துளசி இலையை எடுத்து தண்ணியில முக்கி இந்த மந்திரம் ஜெபிச்சு கிருஷ்ண பகவானுக்கு நீங்க போட்டுட்டு நீங்க இதை பண்ண வேணும். இது ஒரு வியாழக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி எல்லா நாளும் நீங்க செய்து வாங்க. காலையிலயோ சாயந்தரமோ ஏதாவது ஒரு வேளை நீங்க பண்ணுவாங்க. இது துளசியோட மாலை இருந்தா உங்களுக்கு ஜெபம் பிடிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாலை ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வாங்குறதுக்கு புத்திமுட்டுன்னா நீங்க கணக்கே வைக்க வேண்டாம். நீங்க ஜெபிச்சு உங்களுக்கு எவ்வளவு ஜெபிக்க முடியுதோ அவ்வளவு, இத்தனை டைம், அதாவது ஒரு 5 நிமிடம் எனக்கு இந்த சாமிக்கு வேண்டி மாத்தி வைக்கிறேன்னு அந்த 5 நிமிடம் நீங்க கணக்கு வைக்காம நீங்க ஜெபிச்சுக்கோங்க. நீங்க அப்ப 1008 பார்க்க வேண்டாம், 10,008 பார்க்க வேண்டாம், நீங்க ஜெபிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்புறம் இது வியாழக்கிழமை பண்ணணும். முடிஞ்சா, அதாவது ஏன் முடிஞ்சான்னு நான் சொல்றேன்னா, வயசானவங்களும் இந்த மந்திரம் பார்க்கலாம், இல்லைன்னா இளமையானவங்களும் பார்க்கலாம். அப்ப ஒரு நேரம் சாப்பாடு எடுக்க முடியுங்க. அதாவது ஒரு நேரம் இருக்கிறவங்க இருக்காங்க. வியாழக்கிழமை இந்த வியாழ பகவானுக்கு வேண்டி, அதாவது மகாவிஷ்ணுவுக்கு வேண்டி எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்படி எடுத்து பண்றது ரொம்ப நல்லது. ஒரு நேரம் சாப்பிட்டு, இல்லாதவங்க உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை மட்டும்தான் இந்த மந்திரத்தோட வெற்றி. அப்ப நீங்க கிருஷ்ண பகவான் மேல நம்பிக்கை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மந்திரம் நான் சொல்லித்தரேன். அந்த நீங்க பண்ண வேண்டிய மந்திரம் இதுதாங்க. ஓம் தேவகி சுதாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாது. இந்த மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது கண்டிப்பா. அப்ப நான் மெதுவா சொல்லித்தரேன். ஓம் தேவகி சுதாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாது. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சு வாங்க.
கண்டிப்பா ஒரு நாளைக்கு 54 முடிஞ்சா அப்படி பண்ணுங்க. இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் வச்சு அந்த டைம்ல நீங்க பண்ணிவாங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற காரியம் தடை இல்லாம கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல நாம பார்ப்போம்.